வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டா, 1/11/1993ஆம் ஆண்டு பிறந்த 4வது ஜாதகம் இது. கிட்டத்தட்ட 32 வயசை நீங்க பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்க பிறந்தது திங்கட்கிழமை. கிருத்திகை நட்சத்திரம், ரிஷப ராசியில பிறந்திருக்கீங்க நீங்க. உங்களுக்கு உண்டான நட்சத்திர நாம எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ, இ, உ, ஏ. இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த நட்சத்திரம் பொருந்தும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இந்த பலன் கூட பொருந்தும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? நீங்க தேய்பிற த்விதியை திதியில பிறந்திருப்பீங்க. உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி ஆயிலி நட்சத்திர கடக ராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளி திருவாதிர நட்சத்திரம் மிதுன ராசியிலையும் அமைஞ்சிருக்கு. இந்த ரிஷப ராசிக்கு உண்டான சந்திராஷ்டம ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி தான் உங்களுக்கு சந்திராஷ்டமமா அமையக்கூடிய அமைப்பு. சரி, நீங்க பிறந்தது பார்த்தீங்கன்னா, கிருத்திகை நட்சத்திர சூரியனோட சாரங்கிறதுனால, எடுத்த உடனே சூரிய தசாபுத்திய கொஞ்சம் அனுபவிச்சிருப்பீங்க. அடுத்தது சந்திர தசையும், அதுக்கப்புறம் வந்தது செவ்வாய் தசையும், இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கிறது ராகு தசையும் நீங்க கொஞ்சம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அப்பனா ராகு தசைய நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைய குடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு வேணும். அப்பனா ராகு கேது தோஷம் இருக்கக்கூடிய லக்னங்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் கணக்கு. அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷ லக்னமும், ரிஷப லக்னமும் கண்டிப்பா பாதிக்கப்படும். துலாம் லக்னமும், விருச்சக லக்னமும் நல்லாவே பாதிக்கப்படும். இவங்க வீட்ல தான் அதிகபட்ச சண்டை, பிரச்சனை, பிரிவு போய் முடியும். காரணம் இல்லாம சண்டை போடுறோம், காரணம் இல்லாம பிரச்சனை பண்றோம், காரணம் இல்லாம பிரியிறோம் அப்படிங்கிறத மீறி, காரணம் இல்லாம மரணத்தையும் சந்திக்கிறோம் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பனா, அவசரப்பட்டு வேண்டாத முடிவு. நான் இருக்கிறதுக்கு செத்து போயிறேன்னு சில பேர் தீக்குளிப்பாங்க, சில பேர் மருந்து குடிப்பாங்க, சில பேர் தூக்கு மாட்டிக்குவாங்க. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. இந்த ராகு தசா நடக்கிற காலத்துல, இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு இந்த பாதிப்புகள் கண்டிப்பா வந்து சேரும். உங்க வாயிலயும் அதுதான் வரும். நான் இருக்கிறதுக்கு இறந்து போயிடுறேங்கிற எண்ணங்கள் தான் வரக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் இந்த காலத்துல தான் நீங்க கவனமா இருக்கணும். இந்த ராகு 18 வருஷம் போற வரைக்கும் இந்த 4 லக்கணக்காரங்க கவனமா இருந்துக்கங்க. சரிங்களா? வேண்டாத கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை அதுவும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு. சில பேத்துக்கு குடும்பம் இருக்கும். தொழில்ல நல்ல அடி விழுந்துரும். இருக்கிறதெல்லாம் இழந்துருவாங்க. யாரையும் நம்பி குடுத்து இழந்துருவாங்க. இல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு நான் போறேன்னு சொல்லி அவங்களும் பணத்த குடுத்து ஏமாந்துருவாங்க. அவங்கலாம் இன்னைக்கு பிறந்த தேதிக்கு உண்டானவங்க தான். அதாவது 93, 1/11 அதுல பிறந்த தேதிக்கு உண்டானவங்க தான் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இதுவே நாடி கிரக நாடிப்படி நம்ம பார்த்தோம்னா, உங்களுக்கு இடது கண் நல்லா பாதிக்கப்படும். இடது கண்ல வெட்டுக்காயம் வரக்கூடிய அமைப்பு, அதாவது பிருவத்தில வரக்கூடிய அமைப்பை கொஞ்சம் ஏற்படுத்தலாம். கொஞ்சம் செரிமான கோளாறு பிரச்சனைகள் குடுக்கலாம். ஆணுறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் வருங்க. வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சா நல்ல லாபம். இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலும் செய்யலாம். வசூல் சம்மந்தப்பட்ட, அதாவது ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழிலும் நம்ம பண்ணக்கூடிய அமைப்பை இது குடுக்கும். பிரம்மகத்தி தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு. பிரம்மகத்தி தோஷம்னாவே மகாபாரத கதைய முழுசா கேளுங்க. பிரம்மகத்தி நீங்கும்ன்னு சொல்லிட்டேன். அதனால தான். நீங்க அதிகாரத்துக்கு சொந்தக்காரரு, தலக்கணம் முடிச்சவரு, ஊருக்கு உழைக்கிற ஆளு. ஊருக்காக எதா இருந்தாலும் ஓடுவீங்க. வீட்டுக்காக ஓட மாட்டீங்க அப்படிங்கிற கணக்கையும் எடுத்துக்கலாம். வண்டி வாகனத்துல கவனமா போங்க. விபத்து சம்மந்தப்பட்டது ஏற்படும். தோல் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை கம்பல்சரி வருங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? கண்ணுல இடது கண் பாதிக்கப்படும். அப்பன்னா, இங்க பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, இடது கண்ணும் செரிமான கோளாறு பிரச்சனை, குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இவங்க கொஞ்சம் அனுபவிப்பாங்க. இந்த தேதியில பிறந்தவங்கன்னு எடுத்துக்கலாம். இதுவே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமா இருந்ததுன்னா, இவங்களுக்கு பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயித்து வலி சம்மந்தப்பட்ட கோளாறுகளையும், முதுகு தண்டுவட பிரச்சனையும், நரம்பு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் அனுபவிப்பாங்க. சரிங்களா? கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இவங்களுக்கு வரும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது வேற, நல்லா கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரங்க. இவங்களுக்கு இவங்களே நோயாளி. உணவ கட்டுப்படுத்துறேன், வைக்கிறேன்னு சொல்லி உடம்ப பூரா குறைச்சுக்கிட்டு பிரச்சனைய பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நாளைக்கு இதுவே அவங்களுக்கு கொஞ்சம் கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் கூட்டிட்டு போகும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? கொஞ்சம் கவனமா இதுக்கு இருங்க. அதுதான் நல்லது. அடுத்தது பரிவர்த்தனையாகி சுக்கிரனும் ஆட்சியில வலுவா உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு தான். அப்பன்னா பெண் பிள்ளைகளா இருந்தா பூரண ஆயுள் பலத்த குடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கு. சரி, இது கோச்சாரப்படி எனக்கு ஏதாவது ஒரு பலன குடுக்குமா, வைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அடுத்த சித்திரைக்கு மேல நல்ல யோகமா அமையும். அப்ப பார்த்து வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? திருமணம் பண்ணணுமா, அடுத்த சித்திரைக்கு மேல வரும். அந்த யோகத்துல திருமணம் பண்ணாத ஆண்களும், பெண்களும் திருமணம் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சித்திரைக்கு மேல தான் அதுக்கு உண்டான யோகம் ஆரம்பிக்குது. சித்திரைக்கு மேல தான் விரைய செலவு பண்ணக்கூடிய யோகமும் வருது. அப்பனா சுப விரயம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. இடம் வாங்குறது, வீடு கட்டுறது இதெல்லாம் சுப விரயம். சரிங்களா? அசுப விரயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, விபத்து, ஆஸ்பத்திரி விரயத்த குடுக்கக்கூடியது இது எல்லாமே அசுப விரயத்தோட சேர்ந்தது. இது எல்லாமே வர சித்திரைக்கு மேல உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதாவது 2026 சித்திரை மாசத்துல உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, வேற ஏதாவது உங்களுக்கு ஜாதக ரீதியா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள். நன்றி, வணக்கம்.